அவர் சேனல் சோறு வச்சோம் பேர் வைக்கல. இன்னைக்கு என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த பொருளை சொன்னா நம்ம எல்லாருக்குமே நாக்குல எச்சு ஊறுங்க. ஆமா, மாங்காய் வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு டிஷ் செய்ய போறோம். என்னன்னா இன்ஸ்டன்டா மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்ய கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவி எடுத்துக்கலாம். ஏன்னா தோல் ரஃப்பாக இருக்கும். தோல் இல்லாமல் செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ஊறுகாய் கிடைக்கும். இப்போது தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சீவல் மனையில் அந்த மாங்காய் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் வதங்கிறதுமே சீக்கிரமாக வதங்கிடும். நார்மலாக நம்ம ஊறுகாய் போடணுன்னா எப்படியும் ஒரு 2-3 நாள் உப்பு போட்டு ஊற வச்சு அந்த மாதிரி தான் பண்ணணும். இதுனா ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் துருவி வச்சாச்சு. இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, கடாயை வச்சுட்டு அதில் ஆயிலெலாம் எதுவும் போட வேண்டாம். வெறும் கடாயில் வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடுகெல்லாம் வெடித்து அந்த வாசமே ரொம்ப சூப்பராக வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் போட்டோன்னா கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரியிற வரை வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4 பல் பூண்டை எடுத்து தட்டி அதில் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். கருகுன மாதிரி ஆயிடுச்சுன்னாக்கா நமக்கு அந்த டேஸ்ட்டே மாறிடும். இப்போ மாங்காய் துருவி வச்சுருக்க மாங்காவையும் போட்டாச்சு. இது நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விடணும். மாங்காயில் ஒரு பதம் இருக்கும் இல்லையா, அந்த எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போ தேவையான அளவு அந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் என்னென்னா அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. இன்ஸ்டண்ட்டாக இந்த ஊறுகாய் செஞ்சு வைக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமாங்க. நமக்கு சைட் டிஷ்ஷு செய்ய டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த ஊறுகாய் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா அந்த இது வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் இப்போ இந்த டைமில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இது எப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் ஊறுகாய் நல்லா ஆற வச்சிட்டேன். ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது கெட்டு போகவே போகாதுங்க. என்னென்னா கைப்படாமல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும், தண்ணி படாமல் இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா 6 மந்த் ஆனாலுமே இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே எவ்வளோ நல்லா க்ரீமியாக அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.